பேட்டரி பட்டையை போட்டதில் எனக்கும் துக்கம்தான். அந்த துக்கத்தில் இப்போலாம் எனக்கு தூக்கமே வரதில்லை. ஊருக்குள்ளே ஒரு லாரி விடாமல் எல்லா லாரியிலையும் பேட்டரி திருடிக்கிட்டு தெரிஞ்சா. அதனால தான் அவனுக்கு பேட்டரின்னு பேர் வச்சேன். அவன் சாவுக்கு நான் தான் காரணம். ஆனால் அவன் செத்தது முட்டை விட இப்போ தான் அதிகமாக வலிக்குது. ஏடா இப்போல்லாம் எனக்கு பிஜே போகிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் வேணும்னா பிஜிஎம் போடவா ஆதியன்? சாரி, மாற்றி சுட்ட மாரிச்சாமி. ஹலோ, யார் அது? ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் கால் பண்ணி வெண்வெளி நாயகன் மாதிரி பேசும்போதே தெரிய வேண்டாமா பேசுறது யாருன்னு? எது விண்வெளி நாயகனா? ஆமாம், அதான் உலக நாயகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்போ இனிமேல் வெண்வெளி நாயகன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போ விக்ரமா? என்ன கண்டுபிடிக்க இம்புட்டு நேரமா? ஓ, அப்போ இது நீங்கள் தானே? அவன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இருந்தேன். நீங்கள் கேட்டால் ராத்திரி நேரத்தில் பஸ் ஸ்டாண்டாக போயிட்டு அங்கே உள்ள சின்ன பசங்கள்ட்டலாம் என் வீட்டுக்கு வா, உனக்கு பெருசாக ஒன்று காட்டுறேன்னு சொல்கிறீங்களா? ஐயா ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதியம். ஏடா பார்ட் டைமாக புள்ள பிடிக்கிற வேலை ஆரம்பிச்சிங்க போல இருக்கு. ஓ, இதுக்கு தான் அன்றைக்கி ஒரு ஆப்படி வேலை ஆட்டையை போட்டு போடுங்களா? ஐயா ஐயா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். அப்போ இனிமேல் நீ போர்க்கட்ட சிங்கம் கிடையாது, புள்ள பிடிக்கிற சங்கம் அப்படின்னு பேரை பார்த்துக்க. ஐயோ அதியம், என்னங்க இதெல்லாம்? எனக்கு மட்டும் பாத்தி சுட்ட பாரிச்சா விட்டு பேரை மாற்றி விட்டீங்கல்ல, அப்போ சோபா இருந்துச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதியன். நீங்கள் பாட்டுக்கு எதையோ ஒன்று மாற்றி விடாதீங்க. நான் பேட்டரி கிட்ட சொன்னதே வேற. நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் தான் சொன்னேன். என்ன கிஃப்ட்டு? பேட்டரி ஷாம்பு பாட்டில்? ஐயோ, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அதியன். அவர்கிட்ட நான் காட்டினதே வேற. அவரை மாதிரியே என் டீமில் அமர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை தான் காட்டினேன். அவரை மாதிரியா அவர்னு ஒருத்தர் இருக்காரா? என்னையா பேருது? அடைச்சு விட்டு கதை வச்சுக்கிட்டு இவன் படுத்துற பாட பாரு. அவர் இல்லைங்க, அமருங்க. அமருங்களா? நான் ஆல்ரெடி அமர்ந்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்களா அதியன்? நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன், பார்க்குறீங்களா? இல்ல வேண்டாம், நீ எல்லாம் ஒரு நிமிஷம் பேசினாலே கேட்க முடியாது. இதுல ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா எவன் கேட்பேன்? அந்த பயம் இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நைட்டு சேப்பாக்கு வர்றீங்களா? எதுக்கு? கிரிக்கெட் பார்க்கறதுக்கா? இல்லைங்க, நான் கிரிக்கெட்லாம் பார்க்கறது இல்லை. ஒன்லி குத்து சட்டை தான், அதுவும் பொம்பளை குத்து சட்டை தான் விரும்பி பார்ப்பேன். நாட்டி பாய். இருங்க பாய், ஊரில் உள்ள எல்லா போலீஸோட தேடிக்கிட்டு இருக்கு. நீ ஜாலியாக மேட்ச் பார்க்கறதுக்கு நான் சேப்பா கூப்பிடுறிய? நான் உங்களை மேட்ச் பார்க்கறதுக்கு கூப்பிடலாதையன். இன்னைக்கு நைட்டு சேப்பாக்கத்தில் பெரிய பாம் ஒன்று வெடிக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு பெரிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் தான் உங்களை கூப்பிட சொன்னார். வர்றீங்களா? ஓ, பாப்லாஸை தடுக்கிறதுக்கா? இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது. என்ன சொல்கிறீங்க அதியன்? ஆமாங்க, கொட்டாய் விட்டா வாய் லாக் ஆகிக்கிறது. அதான் டாக்டர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படின்னா நீங்கள் வர வேண்டாம். அங்கே வந்தால் நிறைய பேரை சுட்டு தள்ளலாம். அப்படியா? அப்படின்னா நான் வரேன். சுடுறதுனா உடனே கிளம்பிடுவீங்களே, நாட்டி பாய். அட இருங்க பாய். அட அந்த பாய் வேற இந்த பாய் வேறங்க, எதுக்குங்க போட்டு குழப்பிக்கிறீங்க? அட அது சும்மா ஒரு ஃபட்டுக்கு சொன்ன மிஸ்டர் வானவேல் நாயகன். எது வானவேல் நாயகனா? யோ, அது விண்வெளி நாயகன்யா. அட ஏதோ ஒன்று, போட வைங்க, நைட்டு வந்து சேர்றேன். ஓ, நீங்க போலையா? இங்கே இருக்கீங்களா? ஐ வெரி சாரி, உங்களை காக்க வச்சுட்டு நான் கால் பேசிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு பொறுமை காக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை.